Welcome to my channel Olympiad 1 minute worksheet. நம்ம பார்க்க போகிறது SOF இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இயர் 2024. ஸோ இதில் பாருங்க ஈச் கொஷின்ஸ் இன் அச்சீவர் செக்ஷன் கேரிஸ் 2 mark whereas all other questions carries 1 mark. இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாருங்க லாஜிக்கல் ரீசனிங். ஸோ கொஷின் நம்பர் 1, there is a certain relationship between the pair of figures on either side of. Identify the relationship of the given pair and find the missing figure. ஸோ இப்போ இது வந்து அனாலஜி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் இது ஃபிகரை வச்சு இதுக்கான ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது பாருங்க டாகு, அதுக்கு அதோட ஹோம் இருக்கு. டாக் லிவ்ஸ் இன் அ கெனல். அண்ட் இங்கே பாருங்க இங்கே எந்த அனிமல் வந்து பாண்டில் லிவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே இருக்க ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் பாருங்க ஃபிஷ்ஷு, கேட்டு, சி அவுல், டி மங்கி. ஸோ இப்போ பாண்டில் எது லிவ் பண்ணும்? ஏன்னா டாக் வந்து கென்னலில் லிவ் பண்ணும். அப்போ பாண்டில் எது லிவ் பண்ணும்? ஃபிஷ் ஏ, ஆப்ஷன் ஏ. கொஷின் 2, which of the following lines is not present in the given figure? ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் இல்லாத லைன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா ஸ்ட்ரெயிட் லைன். வெர்டிக்கல் லைன் இந்த பிக்சரில் இருக்கா? இருக்கு. அண்ட் பி பாருங்க ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன்னா இப்படி லெஃப்ட் ஆர் ரைட்டில் ஸ்லாண்டிங் லைன் இருக்கும். ஸோ இங்கே ஸ்லாண்டிங் லைன் இருக்கா? இங்கே இருக்கு. ஸோ இருக்கு. நெக்ஸ்ட் கர்வ் லைன். கர்வ் லைன்னா இந்த மாதிரி கர்வாக இருக்க அப் டவுன் எந்த சைடில் இருந்தாலும் அது கர்வ் லைன். ஸோ சர்க்கிள் ஹேஸ் கர்வ் லைன்ஸ். கர்வ் லைன் ஸோ கர்வ் லைனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் டி ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைன்னா இது. ஸோ இந்த ஃபிகரில் ஹாரிசான்டல் லைன் ஏதாவது இருக்கா? இல்லை. இதில் இருக்க லைனில் நாட் ப்ரெசென்ட் எது? டி ஹாரிசான்டல். Question 3, there are dash people sitting on the camel. ஸோ கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து கேமல் மேலே எவ்வளோ பீப்புள் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கிட்ஸ் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் how many people are sitting? 1, 2. ஸோ there are 2 people sitting on the camel. ஸோ ஆப்ஷன் என்னது? 2B. Question number 4, letter dash is the 6th from the right hand. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் எது? இது. ரைட் ஹேண்ட்லேருந்து 6th பிளேஸில் எந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. 6th letter என்னது? I. So option D. Question 5 பாருங்க. If yesterday was Wednesday, then tomorrow will be. Yesterday நேத்து Wednesday வந்தா today என்னவா இருந்திருக்கும்? Thursday. அப்போ tomorrow என்னவா இருக்கும்? Friday. So option B. Question 6, which of the following objects looks like a cylinder? So cylinder மாதிரி இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இருக்கு? ஆப்ஷன் B. 7 பாருங்க, find the missing number in the given number pattern. ஸோ நம்பர் பேட்டர்னில் மிஸ்ஸிங் நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 17லேருந்து 14க்கு போயிருக்கு. ஸோ இது வந்து பேக்வேர்டில் போகுது. 17லேருந்து 14ல் போகிறதுக்கு பேக்வேர்டில் அது எத்தனை டைம் ஜம்ப் பண்ணியிருக்கும்? 16, 15, 14. ஸோ 3 டைம்ஸ் பேக்வேர்டில் ஜம்ப் பண்ணியிருக்கு. ஸோ -3. 14லேருந்து 11க்கு போகிறக்கு அகைன் எத்தனை ஜம்ப் இருந்திருக்கும்? 13, 12, 11. -3 பேக்வேர்டில். ஏன்னா மைனஸ் ஏன் போடுறேன்னா பேக்வேர்ட். ஸோ மைனஸ். ஸோ அப்போது -3. 3 டைம்ஸ் அது பேக்வேர்டில் போகுது அப்படின்னா 8லேருந்து 3 டைம்ஸ் அது பேக்கில் போகணும். ஸோ 7, 6, 5. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 5. ஸோ ஆப்ஷன் A. So question 8 பாருங்க, 2 groups of dash lemons each can be formed from the given lemons. So கீழே number of lemons கொடுத்துருக்காங்க. இதில் 2 group of dash lemons. So கொடுத்துருக்க total number of lemon வந்து 2 group பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ லெமன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா 7, 7 டிவைட் பண்ணால் 2 குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 7, ஸோ இங்கே ஒரு 7, 2 groups of 7. ஸோ ஆப்ஷன் A 7. ஸோ கொஷின் 9, select the odd one out. ஆப்ஷன் A பாருங்க ஸ்பூன், B brush, C tumbler, D plate. ஆப்ஷன் A, C, D இது எல்லாமே utensils, B மட்டும் brush. ஸோ odd one எது? B. Question 10, which of the following is thinner than this? ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்துட்டு இந்த இமேஜை விட தின்னராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஸோ அதில் கொஷின் 11 பாருங்கள், which of the following number sequence represent the given picture? ஸோ இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க நம்பர் சென்டென்ஸ், நம்பர் ஈக்குவேஷன் எது வந்துட்டு இந்த பிக்சரை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கிட்ஸை மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா மொத்தம் ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ கைட்டு இருக்குது? 3, 6, 12, 13. ஸோ 13 கைட் இருக்குது. இதில் எவ்வளோ கிராஸ் அவுட் ஆகிருக்கு? 1, 2, 3, 6 கிராஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ மைனஸ், ஏன்னா கிராஸ் அவுட் அப்படின்னா டேக் அவே. ஸோ ஆப்வியஸாக சப்ராக்ஷன். ஸோ 13 minus 6 equal to 13 minus 6 is 7. ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் B.
ஸோ கொஷின் 12 பாருங்க, the given toy bike is dash handspan long அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸ்பேன் லாங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லென்த் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ஹேண்ட்ஸ்பேன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இந்த பைக் எவ்வளோ ஹேண்ட்ஸ்பேன் லாங்கு? 5. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ கொஷின் 13 பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் ஒர்த் 75 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அக்யூமுலேட்டிவாக நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் சேர்ந்து 75 rupeesக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, இப்போது அதில் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளோ ஷோ பண்ணியிருக்காங்க? 20 + 20 + 20 + 5 which is equal to 65. நெக்ஸ்ட் பி பாருங்க, 50 rupees + 20 + 5 so which is equal to 75. Option C 50 + 10 + 5 which is equal to 65. Option D பாருங்க, 50 + 15 so which is also equal to 65. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்துட்டு அமௌண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் which is equal to 75? ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் பி. Question 14, the number name for the smallest number shown on the given board is. ஸோ இந்த போர்டில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் நேம் எதோட நம்பர் நேம் கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் அதில் இருக்கிறதுல. ஸோ இதில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 18. ஸோ அதுக்கான நம்பர் நேமை மார்க் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி. Question 15 பாருங்க, compare and fill the box using greater, lesser or equal to. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 tens 2 ones plus 3 tens 5 ones. இங்கே 6 tens 7 ones plus 2 tens. ஸோ இப்போது இந்த சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 5 tens 2 ones அப்படின்னா 52 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் 3 tens and 5 ones அப்படின்னா 35. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 87. ஸோ இங்கே பாருங்கள், 6 tens 7 onesனா 67 ப்ளஸ் 2 tensனா 20 which is equal to எவ்வளோ? 87. ஸோ இந்த சைடும் 87 தான் இருக்குது. அதாவது 8 tens and 7 ones. இங்கேயும் 87, 8 tens and 7 ones. ஸோ இங்கே என்ன வரணும்? ஈக்குவல் டு, போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கொஷின் 16, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர். ஸோ இதில் கொடுத்துருக்க ட்ரெயின் ஃபிகரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. So total number of triangle is 14. Question 17, which of the following activities generally takes place least amount of time? ஸோ இல்லை கீழே கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸில் எந்த டைம் வந்துட்டு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டடியிங், பி ஈட்டிங், சி வாஷிங் ஹேண்ட்ஸ், டி பிளேயிங். ஸோ இதில் இருக்க ஆக்டிவிட்டியில் எது வந்து ஃபாஸ்ட்டாக முடிகிற, லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் முடிகிறது? வாஷிங் ஹேண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ கொஷின் 18, which of the following is the heaviest? ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், சாக்லேட் பாக்ஸ் அண்ட் அ புக். ஸோ இந்த 3 ஃபிகர்லையும் எது ஹெவியஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எவ்வளோ வெயிட் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் எது ஹெவியஸ்ட் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது ஃப்ரூட் பேஸ்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் பேஸ்கெட் ஒரு வெய் மிஷினில் இருக்குது. அது எவ்வளோ வெயிட் இருக்கா? 5ல் இருக்குது. ஸோ 5 kg. நெக்ஸ்ட்டு சாக்லேட் பாக்ஸ் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது பாருங்கள்? 3 kg. அண்ட் புக் பார்த்தீங்கன்னா 4 kg. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல எது ஹெவியஸ்ட்டு? 5 kg இருக்கிற ஃப்ரூட் பேஸ்கெட். ஸோ ஆப்ஷன் ஏ. Question 19, 2 tens and 5 ones more than the number shown on the abacus is. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே அபாக்கஸில் சர்டைன் நம்பர் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அபாக்கஸில் இருக்க நம்பரை விட அதில் 2 tens and 5 ones மோராக இருந்தால் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அபாக்கஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ஷோ பண்ணியிருக்காங்க? டென்ஸில் 5 beats இருக்குது, ஒன்ஸில் 3 beats இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 53. ஸோ இப்போது அபாக்கஸில் இருக்கிறத விட 2 tens and 5 ones ஜாஸ்தியாக இருக்கணுமா? ஸோ அபாக்கஸில் எவ்வளோ இருக்குது? 53 ப்ளஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கணும்? 2 tens and 5 ones which means 25. ஸோ 53 ப்ளஸ் 25 எவ்வளோ? 78. ஸோ ஆப்ஷன் டி. 20 பாருங்க, which of the following gives the greatest value? ஸோ கீழே வந்துட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஒன்றுலேயே இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எது வந்துட்டு கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ 20ல் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 65 minus 24. ஸோ 65ல் 24 போச்சுன்னா எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்? 41. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், 18 minus 3 which is equal to 15. ஆப்ஷன் சி 27 minus 21 which is equal to 6. ஆப்ஷன் டி பாருங்கள், 48 minus 17 which is equal to 31. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ இதில் இருக்க ரிசல்ட்டில் ஆன்சரில் எதில் வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்குது? 41. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போகிறது எவ்ரிடே மேத்தமேட்டிக்ஸ்.
ஸோ அதில் கொஷின் நம்பர் 21 பாருங்கள். 5 children were playing in the school garden. After some time 7 more children joined. How many total children are playing in the ground? ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிஷியலாக வந்துட்டு 5 children வந்து கார்டனில் விளையாண்டுட்டு இருக்காங்க. லேட்டராக 7 childrens இன்னும் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ ஹவு மெனி சில்ட்ரன் டோட்டலாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல், ஆல் டுகெதர், புட் டுகெதர் இது எல்லாமே அடிஷன் ஓடுது. ஸோ இனிஷியலாக எவ்வளோ சில்ட்ரன் இருந்தாங்க? 5 ப்ளஸ் லேட்டராக எவ்வளோ இருந்தாங்க? 7 சில்ட்ரன். ஸோ 5 + 7 is 12. ஸோ ஆப்ஷன் என்னது? 12C. Question 22 பாருங்க. Priya saw some butterflies flying in the garden as shown in the picture. There were dash butterflies flying in the garden. So இந்த gardenல எவ்வளோ butterflies fly பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ butterflies இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 butterflies டோட்டலாக ஃப்ளை பண்ணுது. ஸோ இந்த 13 எப்படி ரைட் பண்ணலாம்? 1 10s and 3 1s இருக்கு. ஸோ ஆப்ஷன் B. Question 23. Sumit brought 15 bulbs from the market. He broke 8 bulbs. So how many bulbs were not broken அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 15 bulbs சுமித் வாங்கிட்டு வந்தாங்களா, அதில் வந்துட்டு 8 வந்து ப்ரோக் ஆயிடுச்சு, டேக் அவே ஆயிடுச்சு, அதுலேருந்து போயிடுச்சு 8 bulbs. ஸோ ரிமைனிங் எவ்வளோ பல்ப்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு ப்ரோக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 15 - 8 which is equal to 7. ஸோ ஆப்ஷன் 7D. Question 24. Mohit wants to collect maximum quantity of water. Which of the following containers will he use for it? Maximum quantity of water collect பண்ணுறதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனில் எது ஹெல்ப் பண்ணும்? பக்கெட். ஸோ ஏன்னா பக்கெட் தான் இருக்கிறதுலே பிக்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் B. 25. The given picture shows some activity during a part of the day. It must be. ஸோ இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்லீப்பிங் ஆக்டிவிட்டி எப்போ நடக்கும்? நைட் டைமில். ஸோ ஆப்ஷன் A. Question 26. Navya saw the given picture in the art gallery. The shape of its frame is. ஸோ இந்த பிக்சரை வந்து நவ்யா ஆர்ட் கேலரியில் பார்த்தாங்களா, இந்த ஃப்ரேம் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேப் ஆஃப் த கிவன் ஃப்ரேம் இஸ் ரெக்டாங்கிள். ஸோ ஆன்சர் C. Question 27. Kirti has 4 chocolates. Her father gave 3 chocolates to her. How many total chocolates does she have now? So totalனா addition. So initially 4 chocolates அவங்க கிட்ட இருந்திருக்கு. அவங்க father இன்னும் 3 more chocolates கொடுத்திருக்காங்க. So 4 + 3 is 7. Option D. 28. Karan gave ₹50 to shopkeeper to buy the given notepad. How much money will he get back? So 50 rupees கொடுத்து இந்த notepad வாங்கியிருக்காங்க. இந்த notepad-ஓட price என்ன? 30 rupees. ஸோ அப்போ ஷாப்கீப்பர் என்ன பண்ணியிருப்பாங்க? 30 rupees எடுத்துக்கிட்டு 50ல் 30 போச்சுன்னா ரிமைனிங் 20. ஸோ how much money வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கும்? 20. ஸோ ஆப்ஷன் B. Question 29 பாருங்க. Rogan brought some amount of oranges from the market, out of which some oranges were rotten. So dash were not rotten அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ரோகன் எவ்வளோ ஆரஞ்சஸ் வாங்கியிருக்காங்களோ? 7 ஆரஞ்சஸ் வாங்கியிருக்காங்க. அதில் வந்துட்டு 3 வேர் ரோட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காது விச் வேர் நாட் ரோட்டன். ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் he brought எவ்வளவு? 7. ஸோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் which was rotten is 3. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 - 3 is 4. ஸோ 4 ஆரஞ்சஸ் வேர் நாட் rotten. ஸோ ஆப்ஷன் A. Question 30. The weight of Rashi is 24 kg and weight of a brother is 3 kg less than a weight. Find the weight of Rashi's brother. ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ராஷி வந்துட்டு 24 kg இருக்காங்க அண்ட் அவங்களோட பிரதரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ராஷியோட 3 kg லெஸ்ஸாக இருக்குமா. ஸோ இப்போது ராஷி பிரதரோட வெயிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் த ராஷி விச் இஸ் ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் ராஷிஸ் பிரதர் வந்துட்டு அவங்கள விட ராஷியை விட எவ்வளோ கம்மியாக இருக்குமா? 3 kg கம்மியாக இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஸோ வி ஆர் டூயிங் சப்ராக்ஷன். ஸோ 24 - 3 which is equal to 21. ஸோ அப்போது ராஷி பிரதரோட வெயிட் என்னது? 21 kg. ஸோ ஆப்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அச்சீவர் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 mark. ஸோ இப்போ இதில் கொஷின் நம்பர் 31 பாருங்கள். ஐடென்டிஃபை த நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பாண்டா இருக்குது. இந்த பாண்டாவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹிண்ட்டு. இட்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் இஸ் 3 less than the greatest 1 digit number.
and it is less than 48 but more than 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் its ones place digit is 3 less than the greatest one digit number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ greatest one digit number அப்படின்னா என்னது 9. ஸோ 9லேருந்து 3 less than இருக்கணுமா. ஸோ 9லேருந்து 3 போயிடுச்சு அப்படின்னா அதோட நம்பர் என்னவா இருக்கும் 6. ஒன்ஸ் வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் லெஸ் தென் 48 பட் மோர் தென் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48க்கு உள்ளே இருக்கணும் ஆனால் 40க்கு மேலே இருக்கணும். ஸோ 46 தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல டென்ஸோட பிளேஸில் 4 தான் இருக்கணும். ஒன்ஸ் பிளேஸில் வந்துட்டு 9, அதாவது ஒன் டிஜிட் கிரேட்டஸ்ட் ஒன் டிஜிட் நம்பரை விட 3 லெஸ் தான் இருக்கணும். ஸோ 46 ஆன்சர் வந்துட்டு 46 ஆப்ஷன் டி. Question 32. Refer to the given picture and answer the following questions. ஸோ கீழே இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சப் கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். There are dash triangles in the given picture. Next there are dash horizontal lines and slanting lines in the given picture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். There are dash triangles in the given picture. செலக்டட் ஏரியாக்குள்ளே பாருங்கள் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ட்ரையாங்கிள் இருக்கா? இல்லை. இதில் ட்ரையாங்கிள் இருக்கா? 1. குட்டி ட்ரையாங்கிள் 1, பெரிய ட்ரையாங்கிள் இது 1. இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கேயும் 1 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கா? இல்லை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது 4. நெக்ஸ்ட் பாருங்கள். there are dash horizontal lines and slanting lines கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் லைன் கண்டுபிடிப்போம். ஹாரிசான்டல் லைன்னா இதான் ஹாரிசான்டல் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 இருக்குங்க. 7. ஸோ இதில் 1 2 3 4 இந்த பிக்சரில் 4 இருக்குது. இந்த பிக்சரில் வந்து ஸ்லாண்டிங் லைன் தான் இருக்குது, ஹாரிசான்டல் லைன் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ 6 ஹாரிசான்டல் லைன்ஸ். 7 + 4 is 11. 11 + 6 is 17. ஸோ ஹாரிசான்டல் லைன் மொத்தமாக 17 இருக்குது. இப்போது நம்பர் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்டிங் லைன்னா இது ஆர் திஸ், இதுதான் வந்துட்டு ஸ்லாண்டிங் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஏதாவது ஸ்லாண்டிங் லைன் இருக்கா? இல்லை. செகண்ட் பிக்சரில் இங்கே இருக்குது. ஸோ 1 2 ஸ்லாண்டிங் லைன் தான் இருக்குது. ஸோ செகண்ட் பிக்சரில் 2 ஸ்லாண்டிங் லைன் தான் இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 6 ஸ்லாண்டிங். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் ஏதாவது ஸ்லாண்டிங் லைன் இருக்கா? இல்லை. ஸோ ஸ்லாண்டிங் லைன் எவ்வளோ இருக்குது? 6 2 8. ஸோ 8 ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எப்படி இருக்கணும்? மொத்தம் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 4. ஹாரிசான்டல் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன் எப்படி இருக்கணும்? 17:8. 4 17:8 அப்படின்னு இருக்கணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது? சியில். ஸோ ஆப்ஷன் சி. Question 33 பாருங்க. Vartika started her dance classes from 2nd Tuesday of May 20XX. If she missed her classes on 22nd and 28 May 20XX, then for how many days did she go for dance classes in that month? Assume that every Sunday is holiday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டேவை ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஆல் சண்டேஸாக ஹாலிடே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? வர்த்திகா வந்துட்டு என்னைக்கு அவங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2nd Tuesday of May அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல 2nd Tuesday என்னைக்கு? அது 8th. ஸோ அப்போது 8th அன்னைக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க 22nd and 28 வந்துட்டு அவங்க கிளாஸ்க்கு போகலையாம். ஸோ இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அவங்க எவ்வளோ நாள் கிளாஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதே 8லேருந்து தான். ஸோ 8 9 10 11 12 14 15 16 17 18 19 21 23 24 25 26 29 30 31. ஸோ இதில் தான் அவங்க அட்டன் பண்ண கிளாஸ். ஸோ டோட்டலாக இதில் அப்போ எவ்வளோ டேஸ் இருக்குது? 19 days இருக்குது. ஸோ ஆன்சர் 19. So question 34. Which of the following options show the extended form of the difference between the numbers shown on the two given abacus? ஸோ இந்த கொஷினில் 2 அபாக்கஸில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அபாக்கஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்ஸில் எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? 3 6 9. ஒன்ஸில் 3 6 7. ஸோ இங்கே 97 இருக்குது. அண்ட் இந்த அபாக்கஸில் பாருங்கள் 5 பீட்ஸ் இருக்குது அண்ட் 4 ones இங்கே இருக்குது. ஸோ 54. ஸோ அபாக்கஸில் கொடுத்துருக்க நம்பர் வந்து 97 and 54. ஸோ இங்கே அவங்க எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன். ஸோ 2 அபாக்கஸோட சப்ராக்ஷன் என்னது? 97
minus 54 which is equal to 43. So இந்த 43க்கான expanded form என்னது? 10 small எழுதணும் 40 plus 1s என்னது 3. So 40 plus 3 option A. So question number 35, observe the given picture carefully and fill in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் P பாருங்க dash is the longest கொடுத்துருக்க இங்கே இருக்க இமேஜில் பிக்சரில் எது வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப் கொஷின் பாருங்க, the length of the toy train is dash clip more than the length of the toy car. நெக்ஸ்ட் பாருங்க, the total number of toy truck and toy car is dash. நெக்ஸ்ட் சப் கொஷின் பார்ப்போம், dash is the longest. ஸோ இதில் பாருங்க toy car இருக்கு, ட்ரக் இருக்கு அண்ட் ட்ரெயின் இருக்கு. ஸோ இந்த மூணில் எது வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் டாய் காரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். டாய் கார் பாருங்க இங்கேருந்து, ஸோ டாய் காரோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு டாய் கார் ஃபஸ்ட்டு எவ்வளோ கிளிப்ஸ் லென்த் இருக்கா? 4 இருக்குது. டாய் ட்ரெயின் பாருங்கள் இங்கேருந்து டாய் ட்ரெயின் வந்துட்டு இது வரைக்கும் இருக்குது. ஸோ எவ்வளோ கிளிப்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. டாய் ட்ரெயின் வந்துட்டு எவ்வளோ கிளிப் லென்த் இருக்குது? 10 இருக்குது. ட்ரக்கோடது பாருங்கள், இது இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த கிளிப் வரைக்கும். ஸோ டாய் ட்ரக்கோட லென்த் எவ்வளோ? 1 2 3 4 5 6. ஸோ டாய் ட்ரக் வந்து 6 கிளிப் லென்த் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் பாருங்கள் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாய் ட்ரெயின் தான் வந்துட்டு 10 கிளிப்ஸ் லாங்குக்கு இருக்குது. டாய் ட்ரெயின் இஸ் த லாங்கஸ்ட். சப் கொஷின் செகண்ட் பாருங்க, the length of the toy train is dash clip more than the length of the toy car அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாய் ட்ரெயினோட லென்த் என்னது? 10. ஸோ 10 மைனஸ் டாய் காரோட லென்த் எவ்வளவு? 4. 10 minus 4 which is equal to 6. ஸோ 6 கிளிப். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? the total length of toy truck and toy car is, டாய் ட்ரக்கோட லென்த் எவ்வளவு? 6. ஸோ ப்ளஸ் டாய் காரோட லென்த் எவ்வளோ? 4. ஸோ 6 plus 4 is 10. ஸோ 10 கிளிப். அதோட லென்த் டோட்டல் லென்த் எவ்வளோ? 10 கிளிப். ஸோ இப்போ ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்கணும்? பிக்கு டாய் ட்ரெயின் இருக்கணும், கியூக்கு வந்துட்டு 6 இருக்கணும், ஆருக்கு 10 இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? பியில். ஸோ ஆப்ஷன் பி. நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் இட் சொல்யூஷன் உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.